பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த இரவு ஜெபத்திலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தருகிற கிருபைக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். கடந்த முறை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தையை கர்த்தர் இந்த வருஷத்திலே எங்களுக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். நிச்சயமாகவே இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக கர்த்தர் மாற்றுவாராக. அறியாத பாதைகளை தெரியாத வழிகளிலே நம்மை நடத்துகிற வல்லமையுள்ள தேவன் அவர். இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் சிந்தித்து தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. குறிப்பாக ஒரு வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முகத்துக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முகத்துக்கு ரட்சிப்புமா இருக்கிறவர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லியிருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். 2 வசனங்களை நாம் இதற்கு ஆதாரமாக வாசிக்கலாம். 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் மற்றும் 43ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 2 இடங்களும் ஒரே வார்த்தை தான் இருக்கிறது. ஆகையினாலே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை ஒருவர் தயவாய் வாசியுங்கள். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது கர்த்தரை குறித்து அவர் முகத்துக்கு ரட்சிப்பு என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முகத்துக்கு ரட்சிப்பு அல்லது முகத்துக்கு ரட்சிப்பாய் இருக்கிறவர் என்று நாம் அந்த வார்த்தையை சிந்திக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். சங்கீத புஸ்தகங்களே நாம் பார்க்கும்போது தாவீது தேவனுக்கு அநேக பெயர்களை சொல்லி இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக பெயர்களை ஆண்டவருக்கு சொல்லி இருக்கிறதை, குறிப்பாக அவர் சந்தித்திர சூழ்நிலைகளின் அடிப்படையிலே அநேக பெயர்களை ஆண்டவருக்கு சூட்டி அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை, என்னுடைய கேடகம், என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர், இப்படியெல்லாம் பல விஷயங்களின் வெளிச்சம், என்னுடைய ரட்சிப்பு என்றெல்லாம் அவர் பல பெயர்களை சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். குறிப்பாக காடுகளிலே, வனாந்தரங்களிலே அவர் அலைந்து திரிந்த அந்த நாட்களிலே ஒவ்வொரு காட்சிகளை, சுற்றிலும் இருக்கிற விஷயங்களையும் பார்க்கும்போது தேவனை அதற்கு அந்த இடத்துல தேவனை முன்னிறுத்தி, ஆண்டவரே, இந்த அடைக்கலத்தை போல நீர் எனக்கு வெளிச்சமாயிரும் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்க கூடும். அதிலே நாம் பார்க்கிற ஒரு வார்த்தை தான் இந்த 42ஆம் சங்கீதத்திலையும் 43ஆம் சங்கீதத்திலும் கவனிக்கிற ஒரு வார்த்தை, முகத்துக்கு ரட்சிப்பு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் இந்த வருஷத்திலும் வரப்போகிற நாட்களிலும் நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பாக அவர் காணப்படுவாராக. நம்முடைய முகங்கள் நாம் அறிந்திருக்கிறபடி ஆங்கிலத்துல ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்லுவார்கள். நம்முடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இல்லாவிட்டால் நம்முடைய மனதில் உள்ள விஷயத்துக்கு ஒரு இண்டெக்ஸாக, அதுல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி ஒரு கண்டென்ட், அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் வெளியில பார்க்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸாக நம்முடைய ஃபேஸ் இருக்கிறது. நம்முடைய மனதுக்குள்ளே, யாருமே ஒருவருடைய மனதுக்குள்ள போய் பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அவர்களுடைய அந்த முக பாவனைகள், அவர்கள் பேசுகிற டோன், இவைகள் எல்லாம் வைத்து அவங்களுக்குள்ள என்ன இருக்கு என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதை தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவருடைய அந்த
முக பாவனைகள், அவர் வைக்கிற அந்த முக பாவனைகள், பாடி லாங்குவேஜ், இது போன்ற விஷயங்கள், அவங்க பேசுற டோன், ஒருவேளை சத்தம் உயர்த்தி பேசுகிறது, சற்று மேட்டிமையாக பேசுகிறது, இல்ல குரல் தழுதழுத்த குரலில் பேசுவது, இதெல்லாம் வைத்து நம்ம நிறைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் உங்க குரல் இப்படி இருக்கு கேட்போம். ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு என்று நாம் கேட்போம். ஏன் அப்படி நாம் விசாரிக்கிறோம் என்றால், அது அவர்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவரும் இன்னொருடைய அந்த மனதை பார்க்க முடியாவிட்டாலும், அந்த முகமே உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அது காட்டி விடுகிறது. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லும் போது, என்னுடைய முகத்துக்கு ரட்சிப்பு என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது, அவர் சந்தித்த சூழ்நிலைகள் நிமித்தமாக பல நாட்கள் பார்க்கும்போது சொல்றார், கண்ணீரே என் உணவாயிற்று. சில நெருக்கங்கள் நிமித்தமாக அவருடைய முக பாவனைகள், பாடி லாங்குவேஜ், எல்லா விஷயங்களும் ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலைகளை அவர் சந்தித்திருக்க கூடும். குறிப்பாக சங்கீத புஸ்தகத்துல கூட அநேக விஷயங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அது ஒவ்வொன்றாக எடுத்து நாம் வாசித்துக் கொண்டிருந்தால் நேரம் ஆகும். ஆனாலும் ஓரிரு காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். பாருங்கள், அந்த 41ஆம் சங்கீதம், 41ஆம் சங்கீதம், அதனுடைய 5ஆம் வசனம், 6ஆம் வசனங்கள்லாம் நாம பார்க்கும்போது, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். 8ஆம் வசனம், தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இவ்விதமாக ரொம்ப நேசிக்கிறவர்கள், பிராண சிநேகிதன், உயிர் நண்பன், நான் நம்பினவன், என் அப்பம் புசித்தவன், என் கூட சாப்பிட்டவன், என் மேல் குதிகாலை தூக்கினான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு சூழ்நிலைகளை அவர் சந்திக்கிறார். 10ஆம் வசனம், 42ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே அவர் இந்த முகத்துக்கு ரட்சிப்புன்னு சொல்றாரு. அதுக்கு முந்தைய வசனத்துல பாருங்கள், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப சில வார்த்தைகள், சில நிந்தனைகள், சில அவமானமான விஷயங்கள், மனுஷர்களுடைய தேவையற்ற பேச்சுக்கள், தொடர்ந்து அலைச்சல்கள், ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய அபிஷேகத்தை அவர் பெற்ற பிறகும் ஃபியூச்சரை குறித்து ஒரு கேள்வியான சூழ்நிலை, சவுல் நிமித்தமாய் பல காடுகள் வனாந்தரங்களுக்கு ஓடி ஓடி போக வேண்டிய சூழ்நிலைகள், அவருக்கு எப்பவுமே ஒரு டஃப்பான சிச்சுவேஷனையே ஏற்படுத்தி இருந்தது. அப்ப அவருடைய முக சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திக்க முடியும். குறிப்பாக 2 சாமுவேல் புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். தாவீது அப்சலோமுக்கு விலகி போகும்போது அங்கே அவர் எப்படி போனார் என்பதை வேதம் பதிவு செய்கிறது. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 15:30 வாசிக்க கேட்போம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், அந்த அப்சலோமுக்கு அவர் பயந்து ஓடி போகிற நேரத்துல, அப்போ நம்ம பார்க்கிறோம், தன் முகத்தை மூடி, அதாவது எத்தனையோ பேருக்கு ஒரு டெரராக, ஒரு அச்சுறுத்தலாக இருந்த ஒரு நபர் தாவீது. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலின் மேல் தாவீது ராஜாவாகி விட்டார்னு சொன்ன உடனே அவரை பிடிக்கிறக்கா வருகிறார்கள். கோலியாத்தை வீழ்த்தினவர், எவ்வளவு விஷயங்கள், சவுலோடு கூட இருந்து எத்தனையோ யுத்தங்கள்
இவைகள்லாம் உதவியா இருந்தவர். ஆனால் அவருடைய சொந்த மகன் அவருக்கு பயந்து அவருடைய வீட்டை விட்டு போக வேண்டிய, அரண்மனையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை. அவர் முகத்தை மூடிட்டு போறார். அந்த மகன் அவரை அவ்வளவு தூரம் துக்கப்படுத்திட்டான். அவனுடைய மகனுடைய செயல், செய்த காரியங்கள், அவன் முகத்தை மூடி போனார் என்று பார்க்கிறோம். அவனோடு இருக்கிற சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். யாருக்கும் முகத்தை காட்ட விரும்பவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தாவீது சந்தித்ததை நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இது போன்ற பல்வேறு விஷயங்கள், பல்வேறு காரியங்கள், பல்வேறு சூழ்நிலைகள் வழியா நம்ம கடந்து செல்லலாம். உள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம மறைக்க வேண்டும், யாருக்குமே தெரிய வேண்டாம் என்று நினைத்தாலும் நம்முடைய முகம் காட்டி கொடுத்து விடும். முகத்தை பார்த்தவுடனே அவர்களுக்கு தெரிந்து விடும். சந்தோஷமா பேசணும்னு நினைப்போம். சிலர் முகத்தை எவ்வளவோ அது நல்ல விதத்துல காட்ட வேண்டும் என்று பல்வேறு காரியங்களை செய்வார்கள். ஆனாலும் என்ன செய்தாலும் உள்ள இருக்கிற விஷயத்தை முகம் காட்டி கொடுத்து விடும். ஒரு துக்கம் தெரியும், ஒரு வேதனை தெரியும், ஒரு கஷ்டம் தெரியும். உள்ள மறைந்திருக்கிற விஷயத்தை முகம் காட்டி கொடுக்கும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த முகத்துக்கு ரட்சிப்பாக இருக்கிறவர், முகத்துக்கு ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் என்னுடைய முகத்துக்கு ரட்சிப்பு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே சால்வேஷன் ஆஃப் மை கவுண்டனன்ஸ், ஹெல்ப் ஆஃப் மை கவுண்டனன்ஸ் என்கிற வார்த்தைகள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு வார்த்தைகள் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய முகத்திற்கு, முகத்தை காப்பாற்றுகிறவராக, முகத்துக்கு ஒரு ரட்சிப்பாக, முகம் பல்வேறு சூழ்நிலைகளில நம்மை மற்றவங்க முன்பாக ஒரு டவுன் காஸ்டடாக, நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு டவுன் ட்ராடனாக காட்டுகிற இடங்கள்ல கர்த்தர் நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓரிரு வசனங்கள் மூலமாக கூட இதை நாம் சிந்திக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம், 34ஆம் சங்கீதத்திலே இருக்கிறது. 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை நம்ம கவனிக்கும் போது இத்தகைய முகத்திற்கு ஆண்டவர், அதாவது இந்த இடத்துல நாம் ஞானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே அந்த ஞானம் யார் என்று 1 கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவரே நமக்கு ஞானமா இருக்கிறார். அவர்தான் நமக்கு விஸ்டம். ஆண்டவர் இயேசு நமக்கு விஸ்டமா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசுவை இந்த சூழ்நிலைகள்லாம் நாம் நோக்கி பார்க்கிற நேரத்துல, அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிற நேரத்துல நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும். இந்த முகத்தை நம்ம இந்த முகத்தை காப்பாற்றுவதற்காக, முகத்தை நல்லா வைக்கிறதுக்காக வேறு பல்வேறு விஷயங்கள், பல்வேறு முயற்சிகளை நாம் எடுக்கிறதை பார்க்கிறோம். அதை அழகுபடுத்துவதற்காக அல்லது பொலிவுடன் வைப்பதற்காக பல்வேறு காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு தேவ ஊழியக்காரர் விதமாக பதிவு செய்கிறார். அவர் அமெரிக்க தேசத்திலே ஊழியங்களை செய்த ஒரு தேவ மனுஷன். அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க தேசத்திலே நான் அங்க வந்து பார்த்ததில்லை, அவர் சொல்லி இருக்கிறத நான் சொல்லுகிறேன். பல இடங்களை பார்க்கும்போது அமெரிக்கர்கள், அவர்கள் நீண்ட சின்ன வயதிலே, சிறு வயதிலே அந்த பாவத்தின் அடிமைத்தனங்கள் இவைகள் காரணமாக ரொம்ப வயதானவர்கள் போல தோற்றம் அளிக்கிறார்கள். 10-15 வருடங்கள் அல்லது ஒரு 20 வருடங்கள் வரைக்கும் கூட ரொம்ப வயது கூடினவர்கள் போல சிலர் தோன்றுகிறார்கள், அவங்க பாவ வாழ்க்கை நிமித்தமாக.
ஆனால் அதே நேரத்துல அவர் எழுதியிருக்கிறார், அவர்களுடைய அந்த பிரேயர்ஸ், அந்த ஜெபங்கள், கூட்டங்கள், அவைகள வந்து பங்கு பெறுகிறவர்கள், அவர்கள் பார்க்கும்போது அவங்க ரொம்ப துக்கத்தோடு, ரொம்ப பாரத்தோடு வராங்க. ஆனால் அவருடைய முகத்திலே நல்ல ஒரு சந்தோஷம், அவருடைய முகத்திலே நல்ல ஒரு விடுதலை, அவருடைய முகத்திலே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது என்று பதிவு செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்னாளும் அதற்கு சாட்சியா அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்னாள் அவர்களை குறித்து 1 சாமுவேல் புஸ்தகத்திலே நம்ம படிக்கும்போது, அவர்களும் ரொம்ப துக்கத்தோடு சிலருடைய வார்த்தைகள், குறிப்பாக அந்த பெனின்னாளுடைய வார்த்தைகள், அவளை கிளேசப்படுத்துகிறது, இது போன்ற விஷயங்களினாலே ரொம்ப ஒரு மனம் அடிவாகி, என்ன வாழ்க்கை என்பது போல இருந்த சூழ்நிலையில தான் ஒரு டைம் வழக்கம் போல அந்த சீலோவுக்கு அவங்க போனாலும், சீலோவில தான் அன்னைக்கு தேவாலயம் இருந்தது. தேவாலயம்னா அந்த ஸ்தோத்திரம், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய செட்டப்ல இல்ல. சாலமோன் தேவாலயமும் பின்புதான் கட்டப்பட்டது. ஆனாலும் உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. ஒரு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு செட்டப் வைத்திருப்பார்கள். அப்போ அந்த இடத்துல போகும்போது, வருஷத்துக்கு ஒரு முறை போனாலும் அவளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. ஏனென்றால் துக்கத்தோடு போவாள், துக்கத்தோடு திரும்ப வருவாள். ஆனா ஒரு முறை அவள் நினைக்கிறாள், நம்ம இப்படியே இருக்கக்கூடாது. இந்த துக்கத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல இறக்கி வைக்க வேண்டும் என்று அவள் அப்படியே ஹர் ஹார்ட். தன்னுடைய இருதயத்தை திறந்து தண்ணீரை ஊற்றுகிறது போல ஊற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவள் இருதயத்தை ஊற்றின போது பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டாள். மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அதை குறித்து அவள் யோசிக்கவே இல்லை. அதை குறித்து தன்னுடைய இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படியெல்லாம் அவன் நினைக்கல. அங்க இருக்கிற ஊழியக்காரரே அவளை தவறாக புரிந்து கொள்ளுகிறார். எவ்வளவு நேரம் நீ உன்னுடைய குடியை உன்னை விட்டு விலக்காதிருப்பாய். குடித்துக் கொண்டு அவள் செயல்படுகிறது போல ஊழியக்காரர் நினைக்கிறார். அந்த அளவுக்கு அவள் தன்னுடைய சிச்சுவேஷன், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே பார்க்காமல் தன்னுடைய பாரத்தை அங்கே தேவ சமூகத்திலே இறக்கி வைக்கிறதை பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே ஊற்றி விடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பிரிவிலேஜை தந்திருக்கிறார், ஒரு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் துக்கங்கள், வேதனைகளோடு இந்த உலகத்திலே துக்கங்கள், வேதனைகளை கடந்து வரும்போது அவைகளை இறக்கி வைக்கக்கூடிய, அவைகளை நாம் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு இடம் நமக்கு இருக்கிறது. உலக மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இல்லை. அவர்கள் அந்த துக்கத்திலே அழிந்து போகிறார்கள். அந்த துக்கத்திலேயே தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். அந்த துயரங்களினாலே சில நேரங்கள்ல பாருங்கள், வீட்டிலே அவருடைய அன்புக்குரியவர்கள் மரித்த உடனே அவங்க உடனே சொல்றாங்க, இனிமேல் நான் ஏன் வாழ வேண்டும், அவங்களே போயாச்சு அப்படின்னு சொல்லுகிறார்கள். சிலர் அதற்கு பிறகு வேண்டுமென்றே தங்களை வருத்தி கொண்டு சில நாட்களுக்குள்ள மரித்து போகிறார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளது. ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில வாழ வைக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கைகளை இந்த உலகத்தின் துயரங்கள், பாதிப்புகள் மேற்கொண்டு விடாதபடிக்கு, அந்த நிந்தனைகள், அவமானங்கள், நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய லைஃப் அப்படியே அது மூழ்கடித்து விடாதபடிக்கு, தேவ பிள்ளைகள் எப்போதும் ஒரு விடுதலை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பாக ஆண்டவர் இருக்கிறார். அந்த முகத்தை நல்ல விதத்துல எப்போதும் காப்பாற்றுகிறதுல, அதை ஒரு சந்தோஷமா, ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததா, மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாத ஒரு நிலையில ஆண்டவர் நம்மை வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெட்கமும் நிந்தையும் அனுபவித்த இடங்களில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய நோக்கம் நம்மை வெட்கப்பட்டு போக விடுவதல்ல, மற்றவர்கள் முன்பாக அவமானப்பட்டு போகிற ஒரு நிலையில நம்மை வைப்பது அல்ல. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும் போது, நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, துயரங்கள், வேதனைகளை கடந்து செல்லுகிற நேரத்துல நம்ம புலம்பி இன்னும் இன்னும் நம்முடைய முகத்தை ஒரு துக்கம் நிறைந்ததாக காட்டி கொண்டிராதபடிக்கு, அது ஒரு வேலை ஸ்தலமா இருக்கட்டும், வெளி இடங்களா இருக்கட்டும், குடும்பத்துல எப்போதும் நம்முடைய துக்கத்தையே கொட்டி கொட்டி கணவரை அல்லது மனைவியை
வேதனைப்படுத்துகிறவர்களாக, பிள்ளைகளுக்கு முன்பாகவும் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் ஒரு துக்கம் நிறைந்ததாக இருக்கிறதாக நாம் காட்டிக் கொண்டிராதபடிக்கு, இந்த முகத்துக்கு இரட்சிப்பா இருக்கிற ஆண்டவர் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசம் உள்ளதாக மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அநேக தேவ பிள்ளைகள் அறியாமையினால, தெரியாமையினால அவங்களுடைய முகம் இருக்கிற இன்னும் இன்னும் ஒரு துக்கப்படுகிற, துயரப்படுகிற நிலையிலேயே முகத்தை வைத்து, அது மற்றவர்களுக்கு பார்க்கும்போது ஒரு அன்ஈசினஸ், அது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு சிரமத்தை, கஷ்டத்தை, இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மீது, கிறிஸ்தவ இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல வந்து ஒரு அவ்வளவு ஒரு திருப்தியற்ற நிலைமை, இல்லாவிட்டால் அதே அவங்களுக்கு பிடிக்காம, இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் ஆண்டவரை தேடுறாங்க, இவங்களே இப்படி இருக்கிறார்களே என்று நினைக்க தோன்றுகிற விதத்திலே சிலருடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்திலே ஆஹ் ஆராதனைக்கு வர தவறுகிற ஒரு நபரை விசாரித்து பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண்டவரை அறிந்தவர்களை குறித்து சொல்லுகிறார். அவர் சொல்றார், நான் வந்து என்னுடைய வேலை நிமித்தமா, ஏன்னா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல, நான் வேலை நிமித்தமா சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலரா வரல, ஆனா முடிந்த அளவுக்கு வருகிறேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் எப்பவும் சர்ச்சுன்னு தான் இருக்கிறாங்க, பிரேயர்ன்னு தான் இருக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் முன்னணியில் நிற்கிறார்கள், ஃபாஸ்டிங் சொல்றாங்க, அது இதுன்னு சொல்றாங்க, எவ்வளவோ அவர்களுடைய வாழ்க்கை இதா இருக்கணும். ஆனா அவங்க இப்படி இல்ல இருக்கிறார்கள், இப்படி ஏமாற்றுகிறார்களே, இப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு ஆதங்கத்தோடு பேசி கொண்டிருந்தார். ஒரு பக்கம் நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே அவர் வெளிப்படுத்துகிற ஆதங்கங்கள் உண்மையானவைகள். அதை நம்ம பேசிக் கொண்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா வாழ்க்கை அந்த முகம் பார்க்கும்போது ஒரு விதமாய் ஆண்டவரை குறித்து ஒரு பேட் எக்ஸ்பிரஷனை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கிறது. மற்றவர்கள் ஒரு ஆண்டவரை தேடுறவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய விதத்திலே அது மாற்றி விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அஹ், இன்னொரு சம்பவத்தை கடந்த நாள்ல கேட்க முடிந்தது. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பண்டிகை நாட்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களும் வந்து பார்க்கும்போது ஆவிக்குரியதுல இப்பதான் கொஞ்சம் அப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஏதோ ஜீசஸ் உடைய ஒரு படத்தை நம்ம கொடுத்தார் போல இருக்கு. அப்போ அத வந்து இவங்க கணவர் வாங்கிட்டு வந்திருக்கிறார். கணவர் வந்து ஆவிக்குரிய அனுபவத்துல இப்பதான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறார். மனைவி அதுல ரொம்ப தீவிரமா அத பார்த்துட்டு வாங்கி உடைச்சு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. இவங்களுக்குள்ள வாக்கு இது நடந்திருக்கு. அப்போ அவருக்கு இது என்ன கிறிஸ்தவம்? இல்லாட்டி இதெல்லாம் என்ன, நீங்க என்ன பண்றீங்க? சரி, அன்போடு குடுத்தது. இத நான் வைக்கக்கூடாது. சரி, ஓகே. ஆனா அதுக்குன்னு போட்டு உடைக்கணும்னு என்ன இருக்கு? அப்போ ஏனென்றால் அவர் அவங்க ஃப்ரெண்ட் குடுத்தது அப்படின்னு சொல்றது அவர் உயர்வா நினைக்கிறார். அப்ப பாருங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள், சில காரியங்கள் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவத்தின் மீது மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அம் நம்ம நாம் நடந்து கொள்ளுகிற நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், இவைகள் ஒரு வித்தியாசமான இம்ப்ரஷனை கிறிஸ்தவத்தின் மேல ஏற்படுத்தி விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே, நீர் என்னுடைய முகத்துக்கு இரட்சிப்பா இருக்க வேண்டும். என்னுடைய முகம், பாருங்க, மோசேயுடைய முகத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் கர்த்தருடைய சமூகத்துல பேசிட்டு வரும்போது அவருடைய முகத்தை வந்து அவர் முக்காடு போட்டு மூடிக்கொள்ளுகிறார். ஏன்னா ஒருவரும் பார்க்க கூடாத அளவுக்கு பிரகாசம், அந்த முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு. மோசே ஊழியத்துக்கு வந்த டைமே பாத்தீங்கன்னா 80 வயசு. அவர் அந்த சீனாய் மலைக்கெல்லாம் போகிற அந்த டைம் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 100 பக்கம் இருந்திருக்கலாம். 80 to 120 அந்த ஏஜ்ல அவர் இருக்கிறார். ஆனா முகத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பிரகாசம். வயதானவரை போல அப்படியெல்லாம் இல்லை. முகத்துல பிரகாசம். அது மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அது ஏற்படுத்துகிறது. ஒரு நல்ல காரியத்தை இது ஏற்படுத்துகிறது. பல நேரங்களில் நம்முடைய முக பாவனைகள், நாம நல்லா ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய முக பாவனைகள் ஒரு டிஃபரண்ட் மெசேஜ், ஒரு ராங் மெசேஜ
மற்றவர்களுக்கு கொடுத்து விடுகிறது. இப்ப இதை குறித்து நம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய பேச்சு அது என்ன வெளிப்படுத்துகிறது? அது என்ன ஒரு மெசேஜ மற்றவர்களுக்கு கொடுக்கிறது? நம்முடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன மெசேஜ மற்றவர்களுக்கு கொடுக்கிறது? அ இயேசுவுடைய சீஷர்கள் ஒருவராகிய பேதுருவை குறித்து அந்த வேலைக்காரி சொல்லுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். அந்த விசாரணை நேரத்தில, இயேசு விசாரிக்கப்படுகிற நேரத்தில, ஒரு வேலைக்காரி முன்பாக பேதுரு மறுதலிக்கிறார். அப்ப அவ சொல்லுகிறாள், "உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது" அப்படின்னு சொல்றா. "நீ இவனோடு இருந்தவன் தான். இயேசுவோடு இருந்தவன் தான். உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது." அப்ப அந்த பேச்சு, பேதுருடைய பேச்சு வெளிப்படுத்துது இவர் இயேசுவோடு கூட இருந்தவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய எல்லா விஷயங்களிலும், அந்த முகத்தினுடைய விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரணும். ஆண்டவர் அதற்கு ஒரு இரட்சிப்பாக இருக்கிறார். அப்ப அதற்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிற, ஒருவேளை தேவையற்ற பாரங்களோ, வேற மனசுல ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே இறக்கி வைத்துவிட்டு, நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, அது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில மாத்திரம் தான் இந்த ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு குடுக்கிறார். அத வச்சுட்டு போயிருக்கிறார். ஒரு சொத்து மாரி வச்சுட்டு போயிருக்கிறார். உலகத்திலே சமாதானத்துக்காக மனிதன் எவ்வளவோ இடங்கள்ல தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவோ கஷ்டங்களை அவங்க சந்திக்கிறாங்க. ஆனா கிடைக்கல. சமாதானம் கிடைக்கல. நிம்மதி கிடைக்கல. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு சொத்து மாரி வச்சுட்டு போயிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது? அலைகளினாலே பாதிக்கப்பட்டு அது அ சிரமத்தை சந்திக்கிற ஒரு படகிலே அவர் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். தூங்கிட்டு இருக்கிறார். அதான் அவருடைய சமாதானம். எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஐயோ! சாகப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சீஷர்கள். ஆனால் அவர் அந்த படகிலே ஒண்ணும் தெரியாம இல்ல. அவருக்கு தெரியும் காட் இஸ் இன் கண்ட்ரோல். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக கட்டுப்பாட்டுல இருக்கிறார். இந்த அலை மோதினாலும், இந்த பாதிப்பினால எனக்கு ஒண்ணும் நடக்க போறதில்ல. இந்த சீஷர்களுக்கும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. ஆனால் அவர்கள் அத பார்த்து பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள். அவர் அவங்கள சத்தம் போடுறார். "அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள்?" என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதான் அவருக்குள்ள இருந்த சமாதானம், அவருக்குள்ள இருக்கிற அமைதல். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது, நமக்குள்ள ஒரு பெரிய தைரியம் கிடைக்கும். இந்த புதிய வருஷத்துல நமக்கு முன்பாக பல சவால்கள், பல விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். எதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் கட்டுப்பாட்டுல இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கணும். அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் யார் என்று அறிந்து கொள்ளணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், "நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்" என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை தான் நம்ம பல நேரங்கள்ல டீப்பா அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள், அவர்களுக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கிற அளவுக்கு இந்த உலக அறிவு, உலகத்துக்கு அடுத்த விஷயங்கள்ல பெரிய அறிவு இருந்தது மாரி தெரியல. ஆனால் தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு அதிகமா இருந்தது. நமக்கு இன்னைக்கு பிரச்சனைகள தான் ரொம்ப அதிகமா டீப்பா நம்ம யோசிக்கிறோம். அதை குறித்து தான் அதிகமாக அறிந்து கொள்ள முற்படுகிறோம். குறிப்பாக ஒரு வியாதி என்றால், அந்த வியாதியை குறித்து அதனுடைய சிம்ப்டம் என்ன? அது என்ன? அததான் ரொம்ப போட்டு ஆராய்ந்து விடுகிறோமே ஒழிய, இதை குணமாக்கக்கூடிய அந்த பரிகாரியாகிய கர்த்தர், அவரை குறித்து நம்ம ரொம்ப யோசிக்க, அவரை குறித்து சிந்திக்க, அவரை குறித்து மெடிடேட் பண்ண நம்ம தவறுகிறோம். ஒரு உலக சம்பந்தமான, வேலை சம்பந்தமான பிரச்சனையா, அந்த இஷ்யூ அதுக்கு யார் காரணம்? இல்லாவிட்டால் அது எப்படியெல்லாம் கொண்டு போய் விடும்னு சொல்லிட்டு, உலக ரீதியா அத ரொம்ப போட்டு நம்ம ஆராய்ந்து, அத சர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். Google சர்ச் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அதனால அதுல போட்டு சில விஷயங்களை தேடுகிறார்கள். ஆனால் யார் யாரோ அதுல பதிவு செய்தது அந்த ரிசல்ட்ட கொண்டு வந்து அது காட்டுகிறது. ஆனா, ஆண்டவருடைய வேதத்துல நம்ம தேடி பார்க்கும்போது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரை குறித்து, இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தேவனை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள அது ஏதுவா இருக்கும். இதெல்லாம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல நம்ம சிந்தித்து பார்ப்போம். அவரை குறித்த அறிவு எனக்கு அதிகமாய் பெருக வேண்டும். பவுல போல நானும் சொல்லணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்றெல்லாம் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம்.
இவ்விதமான அறிக்கைகள், இவ்விதமான ஸ்ட்ராங் கன்ஃபெஷன்ஸ் நம்முடைய நாவிலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வரட்டும். வெறும் நாவிலிருந்து அல்ல, அது வாழ்க்கையிலிருந்து, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும். அதுக்கு தேவனை குறித்து அதிகமாய் அறிய இந்த நாட்கள்ல, நம்ம இந்த வருஷத்துல நல்ல திட்டம் பண்ணி அதற்குரிய நேரங்களை நம்ம செலவிடுவோம். ஆண்டவரை குறித்து நான் தெரிந்து கொள்ளணும். அவர் யாருன்னு சொல்றதை தெரிந்து கொள்ளணும். என்னுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், அதை பத்தி நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண போக மாட்டேன். அவரை குறித்து நான் தெரிந்து கொள்வேன். அவருடைய வல்லமை என்ன என்பதை தெரிந்து கொள்வேன். ஒரு காலத்துல பவுல் பாத்தீங்கன்னு சொன்னா, கமாலியேலின் பாதத்திலே படித்தவர், கமாலியேலின் பாதத்தருகே இருந்து படித்தவர் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு அது அன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஒரு பெரிய உயர்ந்த ஒரு விஷயம். சாக்ரட்டிஸ் போன்றவர்களுடைய அந்த வழி தோன்றலாக வந்தவர் தான் கமாலியல் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய அவர்கிட்ட இருந்து படிச்சவர் தான் பவுல். ஆனா பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படியாகிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை நான் தெரிந்து கொள்ளணும். அதுதான் அவருடைய லக்காக, நோக்கமாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். ஆகையினாலே இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முகத்திற்கு ஆண்டவர் ரட்சிப்பாக இருக்கிறார். அதுக்கு நம்முடைய முகங்கள் ஆண்டவருக்கு நேராக போக்கஸ்டா மாறட்டும். அவருக்கு நேராக திருப்பப்படட்டும். ஒவ்வொருடைய முகங்கள் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அவரை அதிகமாய் நோக்கி பார்க்க, நம்முடைய இக்கட்டுகள், துன்பங்கள் மத்தியில அவருடைய சமூகத்துல போய் அமர்ந்திருக்க கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையை தருவாராக. நாமாக நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு உட்கார்ந்து யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கிற நேரங்களை காட்டிலும் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவர் தருகிற ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம். அவருடைய கைடன்ஸை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக மிக மேன்மையாக நம்மை நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர் நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறார். ஒருவேளை சில இடங்கள்ல நம்முடைய முகம் நம்ம ஃபெயில் பண்ணிருச்சு, நம்ம சில இடங்களை வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது, அதெல்லாம் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறார். அவரை திரும்பவும் நோக்கி பார்த்து மீண்டும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எழுந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரே, அது போல சொல்லி நம்ம எழும்பி ஆண்டவருக்காக செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய முகங்கள் பிரகாசம் உள்ளதாக, தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணக்கூடியதாக மாறுவதாக என்று சொல்லி வார்த்தைகளை நான் நிறுத்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எல்லா தெய்வ பிள்ளைகளும் தயவாக ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்துல நாங்கள் இந்த வேளையில உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிற தேவன், உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் ஆண்டவரே, பல்வேறு சிரமங்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல பிரவேசித்திருக்கும் போது ஒருவேளை அவர்களுடைய ஃபியூச்சரை குறித்து, பல காரியங்களை குறித்து இப்பொழுதே பல கேள்விகளோடு, பல கலக்கங்களோடு ஆண்டவர், பல சேலஞ்சஸை நினைத்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய குடும்பத்தின் சிச்சுவேஷன்ஸ், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவருடைய பினான்சியல் காரியங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திர, ஸ்பிரிச்சுவல் லைஃப், இது போன்ற பல விஷயங்களை நினைத்து, இன்னும் கர்த்தாவே சர்வைவல், இது போன்ற விஷயங்களை நினைத்து மிகுந்த ஒரு பாரத்தோடு சிலர் காணப்படலாம். எப்போதும் துக்கத்தோடு காணப்படுகிற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தாவே, அந்நாளை குறித்து நாங்கள் பார்க்கும்போது, கர்த்தாவே கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்ட பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே. அதுபோல கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே தங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறவர்களாக, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவர் வெட்கப்படுகிறவர்களாக அல்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதையெல்லாம் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். யோபு சொல்லும் போது, அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். அதுபோல நீர் தருகிற வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எல்லாருடைய வாழ்விலே உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், வெளிச்சம் பிரகாசிப்பதாக. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக, முகத்தை பிரசன்னமாக்குவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதியும், மேன்மையாய் நடத்தும். ஆவிக்குரிய சரீர பிரகாரமான
உலக பிரகாரமான அனைத்து காரியங்களும் தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த வருடத்திலே பெற்று சுதந்தரித்துக் கொள்ள ஆசீர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்தலும். கத்தாவின் முகத்துக்கு ரட்சிப்பாக இருந்து கத்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்களை கடந்த நாட்கள்ல எங்களுடைய முகம் எங்களை ஃபெயில் பண்ணிருச்சோ ஆண்டவர், அது ஒரு தவறான இம்ப்ரெஷனை ஆண்டவரை குறித்தும் எங்களுடைய லைஃபை குறித்து ஏற்படுத்தி விட்டதோ அதையெல்லாம் நாங்கள் மேற்கொள்ள இந்த வருஷத்துல உடைய முகம் ஒரு சந்தோஷத்தினால தெய்வீக ஒரு பிரசன்னம் நிறைந்ததாக, தேவ சமாதானம் நிறைந்ததாக, எங்கள் மூலமாக ஆண்டவரை மற்றவர்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக காணப்பட கத்தர் உதவி செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய முகத்துக்கு ரட்சிப்பாய் இருந்து நடத்தும் ஆண்டவரை ஆளுகை செய்தலும் உடைய பிள்ளைகளுடைய மீதமுள்ள ஜெப நேரங்களையும் கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். கத்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவங்களுக்கு இந்த வருஷத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. தேவ கிருபை கூட இருப்பதாக. பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரையும் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.